ப்ரோமோல எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஜெஃப்ரி வந்து கேப்டனா ஜெயிச்சிட்டாருங்க. ஆனா ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா இந்த மாதிரி விட்டு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அப்புறம் எதுக்கு வந்து ஜெஃப்ரி ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து எனக்கு சரியான லைவ் பார்க்கல, நேத்து பார்க்கல. சோ அதுல வந்து யாராவது மண்டையை கழுவிட்டாங்களா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சௌந்தர்யா தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஜெஃப்ரி வந்து வின் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஜெஃப்ரி இங்க என்ன பண்ணிருக்கணும், போய் அவருக்கோசம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆடி இருக்கணும். அப்படிதானே ஒரு ஜெயிச்சதா வந்து சொல்லியிருக்கணும். ஆனா என்ன பண்ணிருக்காருன்னா ஜாக்லின் வந்து ஒரு கேட்கும்போது ஜாக்லின் கேட்கறாங்க விட்டு கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன்டா ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மைண்ட் மாறிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டபுள் கேம் ஆட்டா மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியுமா சொல்றாரு, நான் விட்டு கொடுக்கணும்னு இன்டென்ஷன்ல தான் போனேன், நான் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கூட சாட்சி நான் ஜெயிக்கலங்க, அந்த பொண்ணு வந்து அந்த நம்பர் பிளேட்டே எடுக்கல, அது வேற வழியில இருந்தா நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அது நம்புற மாதிரி இல்லப்பா, நீ வந்து அப்படி விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த நம்பர் பிளேட் அதாவது நீ கண்டுபிடிச்சிட்டல நம்பர் பிளேட் அது பக்கத்துல நீ போயிடக்கூடாது, நீ அப்புறம் எதுக்கு பக்கத்துல போய் ரெண்டு பேரும் போட்டி போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன், அப்படி இருந்தாலும் அது வந்து தத்தியா இருக்கு, அது வந்து எடுக்கல, வேற வழி இல்லாம நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்பல இது சரியான சப்பக்கட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஜெஃப்ரி இதுக்கு ஓப்பனா ஒத்துக்கலாம், ஆமா எனக்கு விட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு, ஆனா அதுக்கப்புறம் விட்டு கொடுக்கணும்னு தோணல, நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால கேப்டன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிம்பிளா முடிஞ்சது. யாருமே அதுல கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன்னா விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. முதல்ல விட்டு கொடுக்கறதே ஆக்சுவலா தப்பு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷமா இருக்க மாதிரி ப்ரோமோலையும் காமிக்கிறாங்க, லைவ்ல பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து கேப்டன் ஆயிருக்காருல, சோ எங்களோட ஃபுல் சப்போர்ட் அங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செம ஹாப்பில இருக்காங்க. இதுல வந்து ஜாக்லினுக்கு சந்தோஷம் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து தான் இந்த கேள்வி கேட்கறாங்க, ஏன்டா விட்டு கொடுக்குறேன்னு தான் சொன்னேன், அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இங்க ஜெஃப்ரி டபுள் கேம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஒத்துக்கலாம், அதான் ஆமாப்பா அவன் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான், ஆனா அவங்க நம்பர் பிளேட் இருக்கும்போது அவன் எப்படி எடுக்காம போக முடியும் அப்படின்னு நம்பர் கேட்கலாம். அதுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாதுங்க. எதுக்கு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆக்சுவலா சாட்சினா என்னதான் ஒரு ஆர்வ கோளாறு, அந்த கோளாறு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆனா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணாலுமே, ஆனா இருந்தாலும் சாட்சினாவும் ஒரு போட்டியாளர் தானே. ஸோ அந்த பொண்ணு போய் அங்கே ஆடும்போது அது ஜெயிக்குதோ தோக்குதோ, அதுவும் ஆடி ஜெயிக்குதோ தோக்குதோ அப்படி தான் இருக்கணுமே தவிர இவர் விட்டு கொடுத்தும் அந்த பொண்ணு வந்து தோக்குது அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் உடன்பாடே இல்லை. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஜெஃப்ரி வசமா சிக்கிட்டாருன்னு தான் தோணுது. இன்கேஸ் விஜய் சேதுபதி இந்த டாபிக் எடுத்தாருன்னா இவர் இந்த மாதிரி மழுப்பி பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வசமா மாட்டிப்பார் அப்படின்னு மாதிரி தோணுது. ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஜெஃப்ரி டபுள் கேம் ஆடுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.